பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை குறித்தோ விஜய் குறித்தோ நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. கரூர் சம்பவத்துல இந்த விசாரணை சிபிஐ கிட்ட போனதுனால பாஜக பிடியில விஜய் அவர்கள் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேரு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஆனா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியில சேரணும், தான் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும், அதுக்கு விஜய பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தகவலும் அப்படிதான் வெளியே வந்தது. ஆனா இப்போ இது முழுக்க முழுக்க நடக்கிறதுக்கான சாத்தியம் கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் போறாரு, பாஜக தரப்பு கிட்ட விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்ற ஒரு தகவலும், இபிஎஸ் தலைமையில விஜய் அவர்கள் போவாரு அப்படின்ற ஒரு தகவலும், பலவிதமான தகவல் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் போனா அவர் தான் துணை முதலமைச்சர், இல்ல முதலமைச்சரா கூட போவாரு, அமைச்சரா கூட போவாரு அப்படின்னு பேசப்பட்டது. அதிமுக கூட 5 அமைச்சரவைகள் கொடுக்கிறோம், துணை முதலமைச்சர் கொடுக்கிறோம் அப்படின்னு கூட பேசப்பட்ட பல தகவல்கள் வெளியாகிக்கிட்டே தான் வந்தது. சர்ச்சையில சிக்கிட்டார். இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால விஜய் அவர்கள் கன்ஃபார்மா பாஜக பிடியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத ஒரு பார்வையில நம்ம பார்த்தாகணும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணிக்கு போக மாட்டார். அது 100% உண்மை. ஏன்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரகடனப்படுத்திட்டு வந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்ற இரட்டை கொள்கைகளை எடுத்துட்டு வந்து பிரகடனப்படுத்திட்டு தான் முன்னிலையில என்ன பண்ணாரு, நிப்பாட்டினாரு. மக்கள் மத்தியில அந்த நம்பிக்கையும் அவர் என்ன பண்ணாரு, சம்பாதிச்சாரு. எக்காரணத்து கொண்டும் விஜய் அவர்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாரு, திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பெற்றார். இந்த நம்பிக்கையை விஜய் அவர்களே சரிச்சிருவாரா, இந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியிலிருந்து விஜய் அவர்களே உடைச்சிருவாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பா போக மாட்டார். நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சால ஜெயிப்பேன கண்டி, தோத்தால தோய்ப்பன கண்டி, இனி ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுல அவர் இருக்கிறார். அப்போ அதிமுக கூட கூட்டணி போவாரா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருந்தது, பேசப்பட்டது. ஆனா விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு பேச்சும் போயிருந்தது. இதுக்கு வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது, இருக்கவும் செய்யுது. ஏன்னா பாஜக கூட கூட்டணியை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்தா இது சாத்தியமாகும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா இது பாஜக பிடியிலிருந்து அதிமுக வெளியே வருமானா அது வரவே வராது. இதுல சந்தேகப்படுறது கூட இடம் இல்லை, வரவே வராது. நிச்சயமா பாஜக விட மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவுடைய குடும்பி பாஜக கிட்ட பெரும் பிடியில இருக்குது. அதனால ஒருபோதும் பாஜக விட்டுட்டு அதிமுக வரவே வராது. அதனால அதிமுக தாவேக கூட்டணி ஃபெயிலர். அப்போ இதை எப்படி பிரகடனப்படுத்துவாங்க, எப்படி இந்த கூட்டணியை வந்து காய் நகர்த்துவாங்க அப்படின்னா, பாஜக ஒரு பிளான் ஒன்று கொடுத்திருக்காங்க. பிளான் ஏ என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த விசாரணை சிபிஐ கிட்ட போனதுனால என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகா வரும் அப்படின்னு. ஆனா இப்போ பாஜக பிளான் பி செயல்படுத்துறதா தகவல் வந்திருக்கு. எப்படி பிளான் பி அப்படின்னா, இங்க விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிடுவார். எப்படின்னா இப்ப திமுக கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு. என்டிஏ கூட்டணியில பாஜக, அதிமுக, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கு. இப்போ விஜய் தலைமையில ஒரு கூட்டணியை பாஜக உருவாக்கும். அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்கல்ல, ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிடிவி தினகரனா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும். பாமகல 2 தரப்பு இருக்கு, அன்புமணி தரப்பு இருக்கு, ஐயா ராம்தாஸ் தரப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க பாமக கூட கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட நீங்க வைக்கலாம். ஆனா கன்ஃபார்மா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தேமுதிக இந்த 3 பேரையும் ஓர் அணியில நிப்பாட்டணும், அதாவது தாவேகா தலைமையில நிப்பாட்டணும். இது பாஜக நகர்த்துற ஒரு விஷயமா தான் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டைரக்டா கூட்டணி வைக்க முடியாது. என்டிஏ கூட்டணிக்குள்ள, அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள தாவேகா டைரக்டா கூட்டணி வைக்க முடியாது. அப்படி வச்சார்னா விஜயோட அரசியல் வாழ்க்கை க்ளோஸ். ஏன்னா மக்கள் அவரை அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், கொள்கை எதிரி இவங்க தான் அப்படின்னு. திரும்பவும் தன்னுடைய சுயநலத்துக்காக இப்ப கரூர் சம்பவம் ஒரு பெரும் பிடியில் அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போனதுனால பல சர்ச்சைகளான பேச்சுகள் அடிபட்டுட்டே இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத பகிரங்கமா அறிவிக்கணும் விஜய் அவர்கள். சோ அந்த விஷயத்துல பாஜக கிட்ட ஒரு டீலிங் போட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க என்டிஏ கூட்டணிக்கு வரல, இந்திய கூட்டணிக்கு வர்றதுக்கு பதில் வெளியில இருந்து நாங்க ஆதரவு தரோம். இப்போ பாஜகவுடைய எண்ணமும் அதிமுகவுடைய எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணமும் என்னவா இருக்கு அப்படின்னா,
திமுகவை சதைச்சிடணும், திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, திமுக கூட்டணியை உடைச்சிடணும். இதுதான் இவங்களுக்கு பெரிய அஜெண்டாவா இருக்கு. பாஜகவை நீங்க எடுத்துக்கிடுங்க, அதிமுகவை எடுத்துக்கிடுங்க, தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிடுங்க. இவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு? கொள்கையில வந்து நிக்கிறாங்க, திமுகவை காலி பண்ணணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைக்க கூடாது. இது கொள்கை இவங்களுக்கு தான். இந்த கொள்கையில இவங்க 3 பேர் ஒண்ணு சேர்றாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வெளியில இருந்து நான் ஆதரவு தரேன், உங்களுக்கு என்ன, திமுகவை உடைக்கணும், அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு அணியை விஜய் தலைமையில உருவாகும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. விஜய் தலைமையில 3வது ஒரு அணியை உருவாகும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இந்த அணியை யாரு பேக்ல இருந்து இயக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக. அதுவும் கன்ஃபார்ம். ஏன்னா பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு எதிர நீ நிக்க கூடாது, உன் குடும்பி அங்கிட்ட இருக்கு, அதனால நீ என்னென்ன பிளான செயல்படுத்து. நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னா. ஆனா இங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு, திமுகவுக்கு அகைன்ஸ்ட், திமுகவுக்கு மாற்று தாவேக்கா. அதெல்லாமே இவங்க ஏற்படுத்தின ஒரு மாய பிம்பம், அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே கள நிலவரம் என்னவா இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலோட மனநிலைமை என்னவா இருக்குன்னா, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் சரியாது, அது இன்னும் அதிகரிக்கும், அவ்வளவுதான். சொல்ல முடியாது, 60% வரது கூட வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பர்சன்டேஜ் 40+ இருந்து 60+ கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு இவங்களுடைய மெஜாரிட்டி ஏறிதான் போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது விஜய வச்சு இவங்க இந்த பக்கம் என்ன பண்ணிடலாம், சரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கொண்டு கட்டுறாங்க. இப்போ கள நிலவரம் எப்படி இருக்கும், கூட்டணி எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில 3வது கூட்டணி, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 அணியா நிப்பாங்க. நின்னு இதுல பாஜக அதிமுக ஜெயிக்கிறது, தமிழக வெற்றி கழக கூட்டணி ஜெயிக்கிறது. இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுல இவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்கு அப்புறம், ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீங்க மக்களை நீங்க என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் அடுத்த 5 வருஷம் தானே, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள மக்களை நம்ம எப்படியாச்சுன்னா சொல்லி ஏமாத்திக்கலாம் அப்படின்ற நினைப்பு தான் விஜய் அவர்களுக்கு. தேர்தல் முடிகிற வரைக்கும் கூட்டணி வேற வரைய எதிரும் புதிரமா தான் இருப்பாங்க. பாஜக கூட்டணி, தாவேகா கூட்டணி அப்படின்றது எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா 3வது ஒரு அணியையும் என்டிஏ கூட்டணியும் மெர்ஜ் ஆயிடுவாங்க. அப்படி மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா இங்க எப்படி அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றதா நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எக்காரணத்து கொண்டும் இப்போ பாஜக கூட்டணியில தாவேகா உள்ள போகாது. இவங்களுக்குள்ள இருக்கிற சைலண்ட் அஜெண்டா இதுதான். இங்க பாருங்க சார், நான் தனியா ஒரு 3வது ஒரு அணியை உருவாக்குறேன். இப்போ பாஜக கூட்டணிக்குள்ள இருந்து வெளியே வந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக இவங்க எல்லாரும் திரும்ப கூட்டணிக்குள்ள போக முடியாது. இப்ப டிடிவி தினகரன் என்ன கோரிக்கை முன்வைக்கிறாரு, ஓபிஎஸ் என்ன முன்வைக்கிறாருன்னா, இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்க உள்ள வரமாட்டோம், இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறது நாங்க உள்ள வரமாட்டோம், இபிஎஸ் தலைமையில நீங்க மாத்துங்க, நாங்க உள்ள வரோம். இந்த கோரிக்கை உங்களுக்கு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் பெரும்பாலான இருக்கிறதுனால அதிமுக இருந்து வெளியே வந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை வச்சு தென் மாவட்டங்களை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாஜகவுடைய திட்டமா இருந்தது. ஆனா இபிஎஸ் சில வேலைகள் செஞ்சதுனால இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. தென் மாவட்டங்கள் ஃபார்முலா பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி வாங்கிருச்சு. என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும், அண்ணாமலை அனுப்பி பார்த்தாங்க, நயினார் முயற்சி பார்த்தாரு, பாஜக மேலிடத்துல இருந்து வந்து பேசி பார்த்தாங்க, ஒன்னும் சல்ப் எடுக்கல. என்ன சொல்லிட்டாங்க, இபிஎஸ் மாத்துங்க, நாங்க உள்ள வரோம். இந்த ஒற்றை கோரிக்கை மட்டும் தான் வச்சாங்க. நீங்க இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்னு சொல்லுங்க, இபிஎஸ் தலைமையில தான் கூட்டணி இல்ல அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்டே நான் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொன்னாரு. ஓபிஎஸ் உடைய கருத்தையும் டிடிவி தினகரன் அதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இப்போ பாஜகக்குள்ள இவங்களை கொண்டு வரணும்னா இபிஎஸ் டம்மி பண்ண முடியாது. ஒருவேளை இபிஎஸ் நீங்க டம்மி பண்ணிட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி இருக்காது, வெளியே வந்துடும். இந்த சாக்கை வச்சு இவங்க வெளியே வந்துருவாங்க. பாஜகவா துரத்தி விடுற ரேஞ்சுக்கு தான் அதிமுக இருக்கு. அதிமுக பிரிஞ்சு வர நிலைமையில அதிமுக இல்ல, இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படியா இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கணும்? அதனால பாஜக என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா, இந்த கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், என்டிஏ கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 3வது ஒரு அணியை விஜய் தலைமையில உருவாக்கலாம்.
விஜய் தலைமையில மூன்றாவது ஒரு அணி உருவாக்குனா ஆல்ரெடி டிடி விதிநகரனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சார். ஏன் விஜய் ஒரு தலைமையில மூன்றாவது அணி உருவாக கூடாதா, அவர் ஒரு அரசியல் தலைவரா இருக்கக்கூடாதா அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசினவர் தான். இப்போ விஜய் தலைமையில மூன்றாவது ஒரு அணி உருவாகுனா அங்க டிடி விதிநகரன் இருப்பாரு, ஓபிஎஸ் இருப்பாரு, தேமுதிக இருக்கும், இன்னும் பல கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. சோ அங்க ஒரு மூன்றாவது ஒரு அணி உருவாகும். அப்போ இங்க மூன்றாவது அணி உருவாகி இந்த சைடு எத்தனை எம்எல்ஏக்கள், என்டிஏ கூட்டணியில் எத்தனை எம்எல்ஏக்கள், இவங்க தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மெர்ஜ் ஆயிடுவாங்க. ஒட்டுமொத்தமா எதிர்க்கட்சியா இவங்க நிப்பாங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு. இதுதான் பாஜகவுடைய பிளான் பி இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட அஜெண்டாவும் இதுதான் இருக்கு. சோ அதனால பாஜக கூட்டணிக்குள்ள டைரக்டா விஜய் அவர்கள் உள்ள போக மாட்டார். பேச்சுகள் வரும், சர்ச்சைகள் வரும். இப்போ சிபிஐ வழக்கு போனதுனால இவங்களுடைய சைலண்ட் அஜெண்டா இதுவா தான் இருக்கு. டைரக்டா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்னா இருக்க மாட்டாங்க. பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்னா இருந்துட்டு வெளியில வந்து நடிப்பாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுற மாதிரி அழுன அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல நடக்க போற அரசியல் கூத்தா இருக்கும். பாஜக நடத்துகிற அரசியல் கூத்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், டைரக்டா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போனார்னா மக்கள் விஜயை வெறுத்துருவாங்க. ஏன்னா மாற்று அரசியல் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளும், ஆண்ட கட்சிகளும் ஆளுகிற கட்சிக்கும் மாற்றா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரிய, தன்னுடைய எதிரி யாரு அப்படின்றத தெளிவா பிரகடனப்படுத்திட்டு வந்தார். மக்கள் நம்புறாங்க. இந்த டைம்ல இவர் இப்படி பல்ட்டி அடிச்சு உள்ள போயிட்டாருன்னா எல்லாமே ப்ரூவ் ஆயிடும். அப்ப கரூர் சம்பவத்துக்காக தான் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு இழிவான செயலை செய்யறாரு. கரூர் சம்பவத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக பாஜக காலில் போய் விழுந்துட்டாரு. அப்போ பாஜக நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு வந்தாரு. விஜயும் ஒரு சாதாரண அரசியல்வாதி, இவர் மாற்றத்தை தரமாட்டாரு, இவருக்காக இவருடைய சுயநலத்துக்காக என்ன வேணா செய்வாரு அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஆனா இது இப்படியாதான் இருக்கும், தேர்தலை இப்படியாதான் சந்திப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் போய் சேர மாட்டாரு. மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக பிளான் பி செயல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. விஜய் தலைமையிலே மூன்றாவது ஒரு அணி உருவாகும். தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் மெர்ஜ் ஆவாங்க. இதுதான் பாஜகவுடைய பிளான் பியா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.